இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு பட்டிமன்றமின்றி அந்த விழா சிறக்காது. அதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு தலைப்புகள் உங்களுக்கு பிடித்த தலைப்பு, நடுவர் அதை அறிவிப்பார். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர வருகை தந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பட்டிமன்றம் கேட்டிருப்பீர்கள். அதற்கு பேராசான் என்று சொல்லக்கூடியவர் சாலமன் பாப்பையா அவர்கள். அவர் தமிழ் ஆசான், தமிழகத்தின் தமிழ் ஆசான், பட்டிமன்றத்தின் தலைமை தாங்கக்கூடிய தகைசால ஆசான். அந்த ஆசான் கற்பித்த நெறிமுறைகள் நிறைய இருக்கின்றது. பிசகாமல் பேச வேண்டும். ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் தன்னுடைய குடும்ப நிகழ்வை இடை இட்டு பேசுவார். அவருடைய மனைவியை மறக்காமல் இருப்பதற்காக நினைவுபடுத்திக் கொண்டிருப்பார். அந்த ஒரு மணி நேரத்தில் கூட தலைவன் தலைவி என்ற நிகழ்விலிருந்து விலகக்கூடாது என்று எண்ணக்கூடிய சிந்தனை களத்தில் உரியவர் சாலமன் பாப்பையா அவர்கள். அந்த சிந்தனை களத்தில் இன்றைக்கு ஒரு பக்கம் மூவர், மற்றொரு பக்கம் மூவர், அறுவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன சிந்தனை என்று கேட்டால், நம்ம ஆசிரியர்கள் கற்பித்தது நினைவில் வைத்திருக்கின்றோமா, பெற்றோர்களை மறந்து விட்டோமா, ஆசிரியர்களை நினைத்து விட்டோமா, ஆசிரியர்களை மறந்து விட்டோமா, பெற்றோர்களை நினைத்திருக்கின்றோமா என்ற நேர் சிந்தனை, எதிர் சிந்தனை, இரண்டு நிலைகளில் இருக்கின்றார்கள். இந்த தலைப்பு ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் தான், பெற்றோர்களும் ஆசிரியர்கள் தான், ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் தான் என்று நான் உங்களுக்கு துவக்க நிலையிலேயே கூறியிருக்கின்றேன். இவர்கள் இருவரும் இல்லை பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் தான் சிறந்தவர்கள், பெற்றோர்கள் தான் சமூக வளர்ச்சி உள்ளவர்கள், பெற்றோர்கள் தான் கல்வி வளர்ச்சிக்கு உரியவர்கள் என்று ஒரு பக்கம் மூன்று சிறார்களும், இல்லை கல்வி வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் தான் என்று மறுமொழி பேசுவதற்கு மூன்று சிறார்களும் உங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. காலம் வீணாகாமல் அவர்கள் நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். காலையிலிருந்து இதுவரையில் நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு பாதம் நோகும். அந்த பாதம் நோகாத அளவுக்கு இவர்கள் செயல்களை சொல்லுகின்ற பொழுது நீங்களெல்லாம் அது வலியா காலாக நின்று வலமிருந்து பார்ப்பீர்கள் என்று இந்த நிகழ்வை துவக்கி வைக்கின்றேன். பெற்றோர்களே என்ற தலைப்பு முன்னிலையில் இருப்பதால் அந்த பெற்றோர்களை தான் உங்களுக்கெல்லாம் ஆரம்ப சுழியிட்டவர்கள் என்பதற்காக அந்த பெற்றோர்கள் என்ற தலைப்பிலிருந்து கோகில்ராஜ் என்ற சிறந்த மாணவனை உங்கள் முன்னிலையிலேயே பெற்றோர்களை பற்றி சிறப்புரைக்க அழைக்கின்றேன். அன்னை தமிழை அரசனை வணங்கி பட்டிமன்ற நடுவர் அவர்களே, பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்களே மற்றும் என்னுடன் பயிலும் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை அறிக்கை. இம்மேடை தான் எனது முதல் மேடை. விவாதத்திற்காக நான் வந்திருக்கும் முதல் மேடை. இதற்கு நல்லதொரு வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி கூறி எனது விவாதத்தை தொடங்குகிறேன். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் பெற்றோர்கள் 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 மட்டும்தான் நடுவரே. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எதில் பார்த்தாலும் கலப்படம். பசுமாட்டில் கலப்படன்றாங்க, குடிக்கிற பாலில் கலப்படன்றாங்க, டெய்லி காப்பியில் கலக்கிறமே சர்க்கரை அதுலேயும் கலப்படன்றாங்க. எதை வாங்குறது எதை சாப்பிட்றதுன்னு இங்கே பல பேர் குழப்பத்தில் தெரிகிறோம். ஆனால் கலப்படமே இல்லாத ஒன்றுனா அது பெற்றோர்களுடைய அன்பு மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஒரு பெற்றவங்களை தவிர குழந்தையின் வளர்ச்சியில வேறு யாரால அக்கறை காட்ட முடியும்? ஆசிரியர் என்பவர் ஒரு குழந்தையின் வளர்ச்சியில ஒரு பங்கு, அதாவது ஒரு பகுதி மட்டும்தான். சொல்ல போனா இன்னைக்கு பல பசங்க விஐபியா அலையிறாங்க, வேலையில்லா பட்டதாரி தனுஷ் மாதிரி.
கல்வி அறிவு மட்டும்தான் வளர்ச்சியா? சரி, ஒரு உதாரணத்தை கேட்குறேன். ஒரு மாணவன் கணக்குல 100க்கு 100, அறிவியல்ல 100க்கு 100, ஆங்கிலத்துல 100க்கு 100 இப்படி படிச்சுட்டா படிப்பை மட்டும் வச்சு அவனோட வளர்ச்சியை கணக்கிட முடியுமா நடுவர் அவர்களே? படிப்பு மட்டும்தான் வளர்ச்சியா? அப்படி பார்த்தா படிக்காத மேதை காமராசம்மன் நமக்கு தோன்றி இருப்பாரா நடுவர் அவர்களே? இப்ப வளர்ச்சி என்றால் என்ன? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. எப்படி? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆசிரியருடைய பங்கு 10லிருந்து 15 வருஷம் மட்டும்தான். ஆனா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அதன் கடைசி காலம் வரை சரியான பாதை காட்டுவது பெற்றவங்க மட்டும்தாங்க. ஒரு குழந்தை வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் கல்லு கபடம் இல்லாமல் இருக்கும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தனை ஒரு உறவு முறையோட வாழும். ஆனால் அந்த குழந்தை போய் ஸ்கூலை விட்டுட்டு வாங்களேன், அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பஞ்சாயத்தோட வரும். அம்மா அவன் அடிச்சிட்டான், அம்மா பென்சிலை பிடிங்கிட்டான்னு. பெற்றவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், என்னப்பா உன் மூத்த பிள்ளை நல்லா படிக்கிறான் ஆனால் உன் சின்ன பிள்ளை சுத்தமாக படிக்கவே மாட்டுது அப்படின்னு போய் கேட்டு பாருங்களேன். அவங்களோட பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? நம்ம கையில் இருக்கிற 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு, அதே போலதான் என் சின்ன பையன் நல்லா படிக்கலனாலும் அவன் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காம பேசுறவங்க தாங்க பெற்றோர்கள். நான் ஆபிரகாம் லிங்கனை பத்தி சொல்றேன். அவரு கஷ்டப்பட்டு படிச்சு அமெரிக்காவுடைய அதிபர் ஆனாரு. அங்க வந்திருந்த ஒரு பெரிய மனுஷன் அவ்வளவு பேரு கூடியிருந்த சபையில ஆபிரகாம் லிங்கனை பத்தி கேட்டாராம், நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை எல்லாரும் போற்றி மதிக்கிறாங்க, ஆனா நீங்க ஒரு செருப்பு தொழிலாளர் மகன் அப்படின்றத மறந்துடாதீங்கன்னு சொன்னாராம். அது ஏன்னா தன் அப்பன் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அப்படின்றது அவ்வளவு பேருக்கு முன்னாடி குத்தி காட்டுனா அவர் உடனே மனசுடைஞ்சு போயிடுவாருன்னு. ஆனா அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு இன்னைக்கு இத்தனை மாலைகள் விழுகுது, எவ்வளவோ பாராட்டு கிடைக்குது, ஆனா அதுலலாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நான் ஒரு செருப்பு தொழிலாளி மகனாக இருப்பதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாரு. நான் செருப்பு தொழிலாளி மகனாக இருப்பதற்கு வெட்கப்படவில்லை, கௌரவப்படுகிறேன்னு சொன்னாரு. என்னைக்குமே உப்பு கல் வயக்கல் ஆகாது. என்னதான் மேக்கப் போட்டாலும் கிழவியால குமரி ஆக முடியாது. அதே மாதிரி தான் எத்தனை பேர் நான் தான் குழந்தையின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துறேன்னு வந்து நின்னாலும் அவர்களின் பெற்றோருக்கு இணையாக முடியாது என்பது என் விவாதம். ஆகவே மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு மூல காரணம் பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள மாணவ நல்லெஞ்சங்களே, கோகில்ராஜ் சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அன்பை யார் செலுத்துவார்கள்? ஆசிரியர்கள் செலுத்துவார்களா, பெற்றோர்கள் செலுத்துவார்களா என்ற இரு வினாவை கேட்டால் இல்லை இல்லை எங்கள் பெற்றோர்கள் தான் செலுத்துவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது எப்படி யூகிக்கின்றது என்று கேட்டால், மாணவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய பையன் என் பையனை அடிச்சிட்டான், கிள்ளிட்டான், கடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆசிரியர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு 2 தட்டு தட்டி போங்கடான்னு சொல்லுவார். ஆனால் பெற்றோர்கள்ட்ட போய் சொன்னாக்கா, ஐயோயோ என் பையன் அப்படிலாம் செய்யவோ மாட்டான், என் பையன் அப்படிலாம் செய்யவோ மாட்டான், என் பையன் அப்படிலாம் செய்யவோ மாட்டான் என்று 3 தரம் சொல்லிவிட்டு நீதிபதி போல தீர்ப்பளிப்பார். எப்படி தீர்ப்பளிப்பார்னு சொன்னால், என் பையனை நான் எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும், என் பையனை நான் எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த தெரிஞ்ச செயல்பாடுகள்லாம் சொல்லுவார் அந்த அம்மா, அன்னை. என்ன புள்ள, உன் புள்ள அந்த பக்கத்து பையன் பென்சில் எடுத்துட்டுன்னு சொன்னாக்கா எப்படி என் பிள்ளைய சொல்லலாம்? என் பிள்ளை அது மாதிரி செய்யுமா? என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு அன்னையானவள் அந்த பிள்ளையினுடைய செயல்பாட்டை கண்டிக்காமல் அதற்கு துளிர் விடுகின்ற அளவுக்கு, நீர் ஊற்றுகின்ற அளவுக்கு அன்பை செலுத்துவாள் அன்னை. ஆசிரியர்கள் இருதரப்பையும் விசாரித்து ஒரு நீதிபதி போல இருப்பார் ஆசிரியர்கள். அந்த அன்னைக்கும் ஆசிரியர்களுக்கு என்ன வேறுபாடு என்று சொல்லுகின்ற பொழுது, பிள்ளையை விட்டு கொடுக்காத மனப்பான்மையோடு இருப்பார். இரு பக்கமும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஆசிரியர் இருப்பார்கள். அப்போ கல்வி எங்கே வளர்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, அடுத்த எதிர் திசையில் இருக்கின்ற
பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன் என்ற மாணவன் எங்கள் ஆசிரியர்கள் தான் அன்பு இல்லை, அன்புக்கு விஞ்சியது, அன்பினும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், உயர்விலும் உயர்வு செலுத்தக்கூடியவர்கள், கல்வியிலும் கல்வி வளர்க்கக்கூடியவர்கள் என்று அவர் வாதாட இருக்கின்றார்கள். அவர் உரையை உரைக்க இருக்கின்றார்கள். பட்டிமன்ற நடுவர் அவர்களே, பள்ளியின் முதல்வர் ஆசிரியர்களே மற்றும் என்னுடன் பயிலும் நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவைக்கு வணக்கம். எனது உரைக்கு துவக்கம். மாணவர்களுடைய பள்ளி வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது ஆசிரியர்கள் தான். ஒரு தடவை அல்ல, 100 தடவை கேட்டாலும் சொல்வேன். ஏனென்றால் ஆசிரியர் என்பவர் உன்னதமான மனிதர்கள். ஒரு குழந்தை பள்ளி படியினை மிதிக்கும் போது அறியாமையோடு தான் மிதிக்கின்றான். அந்த அறியாமையை போக்கி வழிநடத்துபவர்கள் தான் எங்கள் ஆசிரியர். எதிர்த்தரப்பணியினர் கௌசிக்ராஜ் சொன்னாங்க, ஒரு குழந்தை பள்ளி வளர்ச்சியில் பெற்றோர் துணை வேண்டும் என்று. உங்களுடைய குழந்தை நாளை சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் அதுக்கு தேவை கல்வி. அந்த கல்வியை வழங்குவது தான் எங்கள் ஆசிரியர். ஒரு பையன் 5:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு போகிறான், 6 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது கொஞ்சம் கேளு நான் சொல்லுன்றான். ஆனால் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் இதுடா 6 to 7 ஆனந்தராங்க போடுவாங்க, அதை முடிச்சுட்டு வந்து கேட்குறேன் என்றாள். அவனும் 1/2 மணி நேரம் கழித்து போய் கேட்டான். இல்லை இருடா சுந்தரி போட்டாங்க ஒழுங்கா படி வந்து கேட்குறேன்றாள். அவனும் யோசித்தான், என்னடா இது இவங்க கேட்குற மாதிரி தெரில, நம்மளோட ஆசிரியர் வீட்டுக்கே போய் கேட்கலாம் என்று கிளம்பினான். ஆசிரியர், வாப்பா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய், ஏதாவது சந்தேகமா இல்லை ஏதாவது கேட்க வந்தாயே என்றார். அவனும் அவன் படித்ததை சொல்லிவிட்டு கிளம்பினான். இதிலேயே தெரியலையா யார் ஆசிரியர் யார் மாணவர்களுக்கு முக்கியம் என்று? ஆசிரியர் தான் முக்கியம். இப்போ 2 தண்டபாலங்கள் உள்ளன. அதில் ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா. அதில் வரும் வண்டி சமூகம். அதை ஓட்டுநவர் தான் எங்கள் ஆசிரியர். சரியான ஓட்டுநரால் மட்டும்தான் சரியான இடத்திலும் சரியான நேரத்திலும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆசிரியர் என்பவர் ஏணி மாறி அதில் ஏறி பயணம் செய்வதுதான் இந்த மாணவர்கள். அவர்கள் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ லாயரோ போன்ற பல நல்ல சமூகத்தை உருவாக்கின்றன என்று மாணவர்களுடைய பள்ளி வளர்ச்சியில் பெரிதும் பங்கு புரிவது ஆசிரியர்கள் தான் சொல்லி எனக்கு கல்வியை பாடமாக நடத்தாமல் எனக்கு கல்வியை பாடமாக நடத்தாமல் கனியாக ஊட்டி படிக்க வைத்த என்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவளோடு அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களை பாராட்ட தகுதியில்லாதவர்கள் யாராவது இருப்பார்களா என்று கேட்டால் இருக்க மாட்டார்கள். ஒரு சிறு நினைவு எனக்கு வருகின்றது. நான் 1964 8ஆம் நிலை பயில்கின்ற பொழுது காலையில் உணவு எடுக்காமல் போய் அம்மாவிடம் கோவித்து கொண்டு சென்று விட்டேன். எங்கள் அப்பா என்ன செய்கின்றார், உப்பு மாவு கிண்டி அதை எடுத்துட்டு பள்ளிக்கு வரா 2 கிலோமீட்டர் நடந்து. கானூர் என்ற ஊர் இன்றைக்கும் இருக்கின்றது, போய் பாருங்கள். வகுப்பறையில் ராமகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் எங்கள் அப்பாவை பார்த்து விட்டு நட்டுக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டேன். அந்த ராமகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் எங்கள் ஊரிலே தங்கியிருந்து வருகின்றார். எங்கள் அப்பா இருக்கின்ற பரிச்சயமானவர். சார், எங்கள் பையன் சாப்பிடாம வந்துட்டான், இந்த உப்புமாவை கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார். சரி மடையா போய் வாங்கிட்டு வாடாங்கிறார் ஆசிரியர். நான் என்ன சொல்கிறேன், திரும்பவும் கோச்சிட்டு மூஞ்சி கீழே தொங்க போடுறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, ஏண்டா உனக்கு இவ்வளோ பிரகாசப்பட்டு இந்த வயசில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராரு, அவர் அங்கே மதிக்க மாட்டேங்கிறாரு. நான் போயிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். இம்மோண்டு உப்புமாவுன்னு சொல்கிறாரு அந்த ஆசிரியர்கிட்ட, இம்மோண்டு உப்புமாவு, அதை சாப்பிட சொல்லுங்க அப்படின்கிறாரு. இதை என்னுடன் பயில்கின்ற கோபால்சாமி, பூராமூர்த்தி என்ற 2 மாணவர்கள் அன்று தொட்டனை தூரும் மணற்கேணி என்று சொல்வார்கள். அன்னைக்கு தோண்டிய கிணறு இவ்வளோண்டு உப்புமாவு என்னை கண்டாக பேசுவார்கள். அப்போ ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன நிலைப்பாடு? பெற்றோர் பரிதாபப்பட்டு வருகின்றார்,
ஆசிரியர் சொன்ன கட்டளையை ஏற்று மாணவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அப்போ ஆசிரியர் சொல்லுக்கு பெற்றோருடைய சொல்லோடு அதிக மதிப்பு இருக்கின்றது, மரியாதை இருக்கின்றது என்ற நிகழ்ச்சியை நான் கண்ட நிகழ்ச்சி, அதே நிகழ்ச்சியை மாணவன் கூறியிருக்கின்றான். அடுத்து எதிர்வருகின்ற பெற்றோர்களே என்று சொல்லுகின்ற அந்த மாணவன் இவனுடைய மொழிக்கு என்ன மறுமொழி சொல்கின்றான் என்ற செய்தியை பார்ப்போம். மாணவி சாதனா. செந்தமிழே உயிரே நருந்தேனே, என் செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, என்னும் எட்டா தமிழை வணங்கி என் அவையோரை அனைவரும் வணங்கி என் உரையை தொடங்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களே தான். ஐயா விருதுலையே நல்லாசிரியர் விருது இருக்கா, நல்பேச்சு ஐயா விருதுலையே நல்லாசிரியர் விருது இருக்கு, நல்பேச்சு விருது இருக்கா, நல் சமூக விருது இருக்கான்னு கேட்டாங்க. அந்த விருதுக்காக ஆசைப்பட்டு உழைக்கிறவங்க இல்லையா எங்க பெற்றோர். என் பிள்ளை விருது வாங்கணும் ஆசைப்பட்டு உழைக்கிறவங்க தானே என்னோட பெற்றோரு. ஐயா ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரே தாய் தானங்க. அடித்தளம் இல்லாத கட்டிடம் என்னாவும், ஒரு முதலும் கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழியை சிந்தித்து பாருங்க. ஐயா நடுவர் அவர்களே, பேஸ் மாட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களே. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவின் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் பிள்ளை. ஐயா நடுவர்களே, 1000 உறவின் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் பிள்ளை என்று அன்பை பெற்ற பிள்ளைகள் தானே நல்ல அறிவை பெற முடியும். நல்ல அறிவை பெற்ற பிள்ளைகள் தானே நல்ல சமூகத்தை பெற முடியும். என்கிட்ட அன்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை கேட்டாங்க. அதற்கு நான் உடனே சொன்ன தாய் என்று. அதை ஏன் என்னை பெற்ற தாய் நான் கேட்டிருந்தால் சுருக்கமாக சொல்வேன் நீந்தான் என்று. இன்ற பொழுதின் சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனையே சான்றோன் என ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறது அந்த தாய் தானே தவிர ஒரு ஆசிரியரோ இல்லை. ஐயா ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் தாய் தானங்க. தன்னலம் இல்லாத தகப்பன் பாசம், ஈடு இல்லாதது அன்னையின் நேசம், அம்மா என்னும் சொல் முதல் மொழி, அப்பா என்னும் சொல் முதல் முகவரி. ஐயா நடுவர் அவர்களே, ஆசிரியர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நீங்க தான்மா. ஆசிரியர்களை புறம் சொல்லாதீங்கம்மா. புறம் சொல்லி திரிவாரோடு இணங்க வேண்டாங்கிறாங்க. புறம் சொல்றிய நீ. பெற்றோராகவும் இருக்க முடியும், ஆசிரியராகவும் இருக்க முடியும் ஐயா. ஆனா இவங்களால ஆசிரியராகவே இருக்க முடியவில்லை ஐயா. நான் இன்னொரு கருத்து சொல்றேன். பிள்ளைங்க பள்ளிக்கு எடுத்துட்டு போற பை கொஞ்சம் வெயிட்டாவையா இருக்கும். ஆனா அது பிள்ளைங்களோட புத்தகம் சும்மா மட்டும் அல்ல, அது பெற்றோர்களின் கனவும் கூட அதில் தடையா இருக்கு. பெற்றோர் கனவு தடையா அதுல இருக்கு, ஆசிரியர் கனவாயா அதுல இருக்கு. என்னது ஆசிரியர்களால் நீ ஏதாவது நொந்து புட்டியா? என்ன அது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா? காலைல சாப்பாடு நல்ல சாப்பாடு டிஃபன் சாப்பிட்டு வந்தியா, கூடு குடிச்சிட்டு வந்தியா? நான் சாப்பிடவே இல்லையா. அதான் விஷயமே அதுதான். மயக்கத்தில் பேசுற, பசி மயக்கத்தில் மாறி பேசம்மா. ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் ஒரே வித்தியாசம் தான் நடுவர் அவர்களே. ஆசிரியர் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லி தராங்க. ஆனா பெற்றோர்கள் சம்பளத்தை எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லி தராங்க. அது ஒரு பள்ளிக்கூடம் என்ன நடுவர் அவர்களே? அது எனக்கு தெரியல, நீயே சொல்லம்மா. ஒரு அறிவையும் திறமையும் கற்றுக் கொடுக்குதான் நடுவர் அவர்களே பள்ளிக்கூடம். என்னது? ஒரு அறிவையும் திறமையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் நடுவர்களே பள்ளிக்கூடம். ஆனா இன்றைய பள்ளிக்கூடம் அறிவு திறமை இருந்தா பள்ளிக்கூடம் வாசல்லே கால வைக்கணும்னு சொல்றாங்க. இது என்னது? நீ இரு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அறிவுங்கிற திறமைங்கிற, அறிவினால திறமை வருதா, திறமையினால அறிவு வருதா, என்ன இது ரெண்டையும் சொல்லி கொடுக்கறது ஆசிரியர் இல்லைங்கிற. இப்போ நீ பேசுறது எதனாலமா பேசுற? இப்போ பேசுற எதனால பேசுற? எப்படி பேசுறீங்க? நீ பேசுறல்ல, இது அறிவா திறமையா? நடுவர் அவர்களே, மைக்க பிடிச்சி தான் பேசுறேன். மைக்க பிடிச்சி தான் பேசுறியா? இந்த மைக்க பிடிக்க கத்து கொடுத்தது யாருமா? மைக்க பிடிச்ச கத்து கொடுத்தது யாரு? ஆசிரியர் தான். அதை நான் மறுக்கவில்லை நடுவர் அவர்களே. இம்மா நேரமா அதுக்காச்சு. எனவே உங்கள் மீது மிகவும் அன்புக்குரியவங்க யார் நடுவர் அவர்களே? யாருங்க? உங்கள் மீது மிகவும் அன்புக்குரியவங்க யாரு? நீதான். நான் உங்களை பெருக்கவில்லையே. பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போல் நினைச்சுக்கிறேன் நான். அப்புறம் என்ன? சரி, நீங்களே சொல்லிட்டீங்க உங்களை பெற்றோர். தாய்மை பண்பு யார்ட்டமா இருக்கு? பெண்ணுகிட்ட தாமா இருக்கு. சரி நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லிட்டீங்க பெற்றோர் தானே. பெற்றோர் தான் நான் சொல்லல, பெண்மைன்னு சொன்னா. பெண் ஆசிரியர்கள் அங்க இருக்காங்களா? என்ன கோச்சிக்க மாட்டாங்க? சொல்லுமா. எனவே உங்கள் மீது மிகவும் அன்புக்குரியவங்க யார் நடுவர் அவர்களே? உங்கள் அம்மாவா, அப்பாவா, ஆசிரியரா? என் வீட்டு நாய் குட்டி தாமா எனக்கு அன்பு கொடுக்குது.
பெற்றோர் தான் நடுவர் அவர்களே. அப்ப அதை பெற்றோர்னு வச்சுக்கணுமாண்ணா? ஆமா, நீங்க பெற்றோர்களே வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே. அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பெற்றோர்கள் தானே, எங்கள் அணிக்க தீர்ப்பு அளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்கு. இந்த ஆசிரியர்கள் இந்த வகுப்பை இந்த மாணவிக்கு தனியாக வச்சு பாடம் நடத்துகிறாங்களா, உங்களோட வச்சு பாடம் நடத்துகிறாங்களா, இல்லை பையன் சுமக்க சொல்கிறாங்களா, இல்லை பெஞ்சு மேலே ஏற சொல்கிறாங்களா, ஏதாவது தண்டனை கொடுமையாக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இவ்வளோ வேகம் வச்சுட்டு பேசிட்டு போகுது. வேகம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு புதிய புதிய தொடர் வாகனம் இருக்குது. தொடர் வாகனம்னாக்கா ரயில் வண்டி. அந்த ரயில் வண்டிக்கு கொடி அசைச்சு பெருசு பெருசாக வழி அனுப்புகிறாங்க. அதே போல் இந்த அம்மா ஆசிரியர்களுக்கு பச்சை கொடி காட்டி வழி அனுப்புது. நீங்கள்லாம் தேவையில்லை என்னம்மா, நீங்கள்லாம் தேவையில்லை, நீங்கள் எங்கள் அப்பா அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லித்தராங்க அப்படின்னு இது சொல்லுது. இந்த அம்மாவை இந்த பாப்பாவை எங்கே அனுப்புனாங்க? வீட்லேயே இருந்த கல்வி கற்க சொல்ல போறியா, இல்லை இதுக்கு ஏதாவது வழிகாட்ட போறியா? என்ன வழிகாட்ட போகிற? அந்த நல்வழியை நீ சொல்லம்மா. வந்து முக்கணிகளிலும் சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மேதையாக அமைந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும், என்னுடன் பிறவாத சகோதரர் சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி செல்வமே, மற்ற செல்வம் எல்லாம் அழியக்கூடிய தன்மை கொண்டதுன்னு பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அத்தகைய அழிவில்லாத கல்வி செல்வத்தை ஆசிரியர்கள் மட்டுமே கொடுக்க முடியும் நடுவர் அவர்களே. பெற்றோர்கள் சேர்த்த தங்கம் வெள்ளி நிலம் வீடு என எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அழியக்கூடியது. ஆனால் ஆசிரியர்களால் புகட்டப்படும் கல்வி என்றது அழியாத சொத்து. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது நடுவர் அவர்களே. என் எதிரணி தோழன் கூறியது போல காமராஜர் ஐயா படிக்காத மேதைதான். அதனால் தான் பெறாத கல்வியை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை கட்டினார். நமது சட்டமேதை அம்பேத்கர் கூட தன்னுடைய ஆசிரியர்கள் மீது பண்பு கொண்டதால் தான் தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். அவருடைய சட்டத்திட்டங்களை படி நடக்கும் மக்கள் ஏன் ஆசிரியர்களின் மதிப்பும் மரியாதையும் அறியவில்லை நடுவர் அவர்களே? சொல்லுமா, என்னம்மா சொல்லுமா. அவருடைய சட்டத்திட்டங்களை படி நடக்கும் மக்கள் ஏன் ஆசிரியர்கள் மதிப்பு மரியாதையும் பற்றி தெரியவில்லை நடுவர் அவர்களே? மதிப்பு மரியாதை எதனால வருகின்றதுமா? இப்ப அவங்க சொன்னாங்கல்ல ஐயா, ஆசிரியர்ல பெற்றோர் தான் பெருசுன்னு. குண்டா இருப்பாங்களா? குண்டா இருக்கிறவங்கலாம் பெற்றோர்களா? பெருசுன்னு சொல்றியம்மா? அது சொல்றேன். பெருசுனா பெரிய பண்பு, அதாவது பெரியவங்க. அறிவில் சிறந்த கோயில் இல்லை, அறிவோட கோயில் பெருசு கிடையாது. அந்த அறிவு கோயில் ஆசிரியர்களுங்கிறியா? ஆமா என்ன. செல்போன் என்ற அழிவு பொருளை பெற்றோர்களால் மட்டுமே குழந்தைகளுக்கு தருகிறார்கள், ஆசிரியர்கள் அல்ல நடுவர் அவர்களே. இப்ப பாருங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய் எல்லாம் போனை காட்டி சோறு ஊட்டுறாங்க. இதெல்லாம் என்ன நடுவர் அவர்களே? என்னம்மா எனக்கு கொஞ்சம் காது மந்தம். நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய் எல்லாம் போனை காட்டி சோறு ஊட்டுற காலம் வந்துருச்சு நடுவர் அவர்களே. நிலவிலே போய் சோறு திங்க போறாங்க. நிலவிலே போய் சோறு திங்க போறாங்களா? இல்ல சொல்லுமா, சொல்லு. நிலவிலே போய் சோறு திங்க போறாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே தண்ணி இருக்கு, மரம் இருக்கு, மட்டை இருக்கு, குழி இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்கே என்ன இருப்ப இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் என்ன 2 நாளில் முடிச்சிடும். சொல்லு. பெற்றோர்கள் தான் குழந்தைகளை இங்கு உலகுக்கு காட்டுகிறார்கள், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் ஆசிரியர்கள் தான் உலகை பற்றி மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கரு இல்லாத முட்டையும் குரு இல்லாத மாணவனும் நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. எனவே ஆசிரியர்களே கல்வி வளர்ச்சிக்கு பெரிதாக துணை நிற்பார்கள் என்று தீர்ப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி. இங்கே பத்தியா எனக்கு ஒரு கட்டளை இட்டுது இந்த அம்மா. என்ன கட்டளைனாக்கா, இன்றைக்கு இருக்கின்ற நீதிமன்றங்கள்லாம் முதல்ல முன்னாடியே அச்சார ஆணை வாங்குவாங்க, விதிவிலக்கு ஆணை. அந்த அச்சதேவை வெடிச்சு காட்டுது பாரு. அந்த அச்சார ஆணையை எனக்கு கொடுத்துட்டுது. நீதி சொல்லிடணுமா,
கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு நீதி சொல்லாத இருக்க மாட்டாங்க. ஆசிரியர்களுக்கு நீதி, ஆசிரியர்களே ஒரு நீதிமான். புத்திவான் பலவானாவான், பலமுளான் புத்தியற்றால் எத்தனை விதத்தினாலும் இடறது வந்தே தீரும். மற்றொரு சிங்கந்தன்னை வறுமுயல் கூட்டிச் சென்று உற்றதோர் கிணற்றின் சாயல் காட்டிய ஓமை போல. இதை சொல்லிக் கொடுத்தது யாருமா? எழுதுனது ஆசிரியர், சொல்லிக் கொடுத்தது ஆசிரியர். அந்த ஆசிரியர்களை மறக்காது மறுக்காது தீர்ப்பு உன் பக்கம்தான் இருக்குன்னு இருக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். பார்ப்போம். யாருடைய சாதனைகள், பெற்றோர்களுடைய சாதனைகளை, பெற்றோர்களுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சியை பேசப்போகின்றார். அதை உற்று நோக்கின்ற எதிர்ப்புறத்தார்களே எதிர்வினையாக்காமல் கேட்க வேண்டும் என்று கேட்கின்றேன். ஒரு மரத்தில் வேராக இருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அதில் கிளையாக இருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், அதில் இலையாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும், எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியாக அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களே, சிறப்பென பேச வந்துள்ள என் தோழிகளே, பாறைகளை தடுக்காவிட்டால் ஓடைகளுக்கு சங்கீதமில்லை. எதிரணியாக இருந்தாலும் அவர்களை வரவேற்பதுதான் தமிழரின் மரபு. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது பெற்றோர்களே அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரே தாய் தாங்க. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை விடவா ஆசிரியர் நம்மளை நல்லா பார்த்துக்க போகிறாங்க? மாதா பிதாக்கு அப்புறம் தான் குருன்னு சொல்லுவாங்களே தவிர யாராவது குருக்கு அப்புறம் தான் மாதா பிதான்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவும் மாட்டாங்க நடுவர் அவர்களே. என்னம்மா சொல்கிற? மாதா பிதாக்கு அப்புறம் தான் குருன்னு சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. குருவுக்கு அப்புறம் தான் மாதா பிதான்னு யாரும் சொன்னதும் இல்லை. நீ சொல்கிறது சரிதான். அன்னை மாதா என்ன சொல்லித்தராங்க? அன்னை மாதா யார்? அவங்க ஆசிரியரா இல்லையா? அன்னை மாதாங்கன்னு கிறித்துவ திருத்தலத்துக்கு போகிறோம், அன்னை மாதான்னு பார்க்குறோம். அவங்கள ஆசிரியராக கற்பித்து பார்க்குறீங்களா? ஒன்றை ஈன்ற தாயாக கற்பித்து பார்க்குறீங்களா? அப்போது அன்னை என்பதுதான் உயர்ந்தது என்று சொல்லுகின்ற உயர்மொழியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் என்பவர்கள் அதை விட உயர்ந்தவர்கள் என்று கருத வாய்ப்பு இல்லையா? சொல்லுமா. ஒரு குழந்தை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க பெற்றோர் தானே கூட இருக்காங்க, அதுக்குன்னு ஆசிரியர் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா? ஒரு குழந்தை எந்த இடத்துலலாம் சோர்ந்து போகிறானோ அவனை தூக்கி நிறுத்துறது பெற்றோர் தாங்க. இந்த உலகத்தில் லட்சம் கோடி பாடல்கள் வந்தாலோ தாயின் தாலாட்டு பாட்டுக்கு ஈடாக முடியுமா? ஆசிரியர் 1000 பாடல்களை கற்றுக் கொடுத்தாலும் தாயின் தாலாட்டு பாட்டுக்கு ஈடாக முடியாது நடுவர் அவர்களே. என்னம்மா அது? இப்போ தாலாட்டு பாட பாடுறாங்க, டேப் ரெக்கார்டு தாம்மா பாடுது. டேப் ரெக்கார்டு பாடுதா? அன்னை எந்த அன்னையாவது தாலாட்டு பாட்டு பாடிருக்காங்களா? எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. எந்த அன்னையாவது தாலாட்டு பாட்டு பாடிருக்காங்களா? உங்கள் அம்மா பாடிருக்காங்க போல் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை தூக்கம் வருதுன்னு சொன்னால் அந்த புக்கை ஏறான்னு சொன்னாலே அவன் போய் அப்படியே படுத்துடுறான். ஏன் அப்படி போய் அவன் படுக்கிறான்? ஏன்னா இப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் புக்கை தலைமையில தூக்கி வைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக புரியுற மாதிரி நடத்தியிருந்தா புக்குன்னு சொன்னாலே எடுத்து வச்சு படிச்சிருப்பாளே தவிர போய் படுத்து தூங்க மாட்டான். இதுவே ஒரு தூங்குற குழந்தைகிட்ட போயிட்டு அம்மான்னு சொல்லி பாருங்க, அது எழுஞ்சி பார்க்கும். அம்மானா என்ன? ஆ என்றால் உயிர் எழுத்து, இம் என்றால் மெய் எழுத்து, மா என்றால் உயிர்மெய் எழுத்து. ஆ என்ற எழுத்தை கருவிலே வைத்து இம் என்ற எழுத்து, இம்முனா உடம்பு, 18 மெய் எழுத்துக்கள்ல 10ஆவதா இருக்கிறதா இம்மு. 10 மாதம் கால தாமதமாக இருக்கிறதுனால இம்ம பக்கத்துல வச்சுட்டோம். மா உயிரையும் உடம்பையும் கொடுக்கறதுனால மா நிறைவுல வச்சுக்கிட்டோம். அம்மா என்ற சொல்லை உச்சரித்து குழந்தையிடம் மம்மி என்று சொல்லி கொடுத்த ஆசிரியர். என்னம்மா அது? இந்த மம்மிக்கும் அம்மாவுக்கும் என்னம்மா வேறுபாடு? மம்மிக்கும் அம்மாவுக்கு என்ன வேறுபாடு? நம்ம தமிழ் மொழி என்பது நம்ம உயர்ந்த மொழி. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அம்மானு சொல்லுது, அதுவே ஸ்கூல் போயிட்டா அது மம்மின்னு சொல்லுது. அதை கற்றுத்தரவங்க ஆசிரியர் தானே ஐயா. எங்கள் வீட்டு பசுமாடு பிறந்த உடனே அம்மாங்குது. இன்னொன்று என்ன சொல்லுது? அம்மாங்குது. அப்போ அதெல்லாம் அம்மாவுக்கு
பெருமை இல்லையாம்மா? அந்த அம்மாவுக்கு பெருமை இல்லை பசுமாட்டுக்கு? பெருமைதான் ஐயா. சரிம்மா. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா அங்கே வெயிலில் வேலை பார்த்தாதான் இங்கே நான் அவர் நிற்கிறதால தான் நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு மாணவரின் பின்னாடி ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்காங்க நடுவர் அவர்களே. சரிதாம்மா, சரிதாம்மா. நிழல் அவங்க தான். அப்போ எங்கள் அணியில் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சரிம்மா, சரிம்மா. ஒரு இலக்கண போதனையும் செய்திருக்கின்றார்கள். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிர்மெய் எழுத்து. ஆ என்பதும் உயிரெழுத்து தான். உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உடல் இயக்கம். உடல் இயங்குகின்றது என்று சொன்னால் உயிரும் மெய்யும் தான். அந்த உடல் இயக்கத்துக்கு காரணமானவர்கள் யார் என்று சொன்னால் வேறொரு உடல் இயக்கத்தை உருவாக்குகின்றவர்கள் அன்னையும் பிதாவும் தான் என்று சாதனா தன்னுடைய சாதனையை கோலோச்சி இருக்கின்றது. எதிர்வருகின்ற வினோதினி சாதனாவுடைய கோலை சாய்க்குமா, அப்படியே நிலைநிறுத்துமா என்று ஆசிரியர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஆசிரியர்களிலும் ஒரு உயிரெழுத்து இருக்கின்றது. அவர் என்ன பேசப் போகின்றார் என்று பார்ப்போம். இந்த அவையின் அரியணையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாதம் செய்ய எடுத்துக்கொண்ட தலைப்பு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே. அன்றும் என்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் நம் ஆசிரியர்கள் தான் நடுவர் அவர்களே. ஒவ்வொரு மாணவரையும் பெருமை மிகு சிலையாக வடிப்பதும் நம்ம ஆசிரியர்கள் தான் நடுவர் அவர்களே. மாணவர்களின் புகழின் உச்சிக்கு உயர்த்தும் ஏணிப்படியாக இருப்பவர்களும் நம்ம ஆசிரியர்கள் தான் நடுவர் அவர்களே. ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் சுதந்திர இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஏற உறுதுணையாக இருந்தது அவரது உழைப்பும் அவரது ஆசிரியருமே நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நான் இதை சார்ந்து ஒரு கவிதை வைத்திருக்கிறேன். அகவை 5 அடி எடுத்து வைத்தேன், அகவை 5 அடி எடுத்து வைத்தேன். பறவை பறந்து இதை தேடி செல்வது போல் அறிவிரை தேடி சாலைக்கு ஓடி வந்தேன், கல்வி சாலைக்கு ஓடி வந்தேன். என் கரம் பிடித்து வளர்த்தவர் பெற்றோர், என் பெற்றோர். ஆசானிடம் ஒப்படைத்து அறிவு வளர அறியாமை எனும் தோலை உரியுங்கள் என்றார். அன்று முதல் இன்று வரை ஆசான் சொல் கேட்டு அளப்பரிய அறிவு பெற்றேன். இன்னும் பல கற்று அனைத்தையும் வெல்வேன். நடுவர் அவர்களே, எங்கள் அணிக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. நல்லதுக்கு நல்லது தான் கிடைக்கும், அல்லதுக்கு அல்லது தான் கிடைக்கும். நல்லதும் நல்லது, அல்லதும் அல்லது, அல்லது இல்லது, அல்லது இல்லது. தீர்ப்பு இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதா என்று தடுமாறுகின்ற நிலையில் இருவர் அணியிலும் இருவேறு கருத்துக்களை சொன்னாலும் இரண்டுமே சமமாக இருக்கின்ற நிலைப்பாடு கருதப்படுகின்ற நிலை இருக்கின்றது. இந்த உலகம் தோன்றியதற்கு காரணம் என்ன என்று நோக்குகின்ற பொழுது உலகம் மும்முயற்சியினால் உருவாகியிருக்கின்றது. அந்த மும்முயற்சி என்ன என்று பார்க்கின்ற பொழுது செயற்கையின் முயற்சி, வெப்ப முயற்சி, சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய சிருஷ்டியின் முயற்சி, இந்த 3 முயற்சியினாலே இந்த உலகம் உருவாகி இருக்கின்றது என்று அறிவியல் அறிஞர் டார்வின் அவர்கள் சொல்லுகின்றார்கள். டார்வினுடைய கோட்பாடுகளை நோக்குகின்ற பொழுது உலக வளர்ச்சியை கற்காமலேயே சொல்லாமலேயே சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் பெற்றோர்கள். செயலால் டார்வின் முயற்சியை கல்வி முயற்சியாக கூறுகின்றவர்கள் இந்த பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிடம் எது விஞ்சி கிடக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அன்பு விஞ்சி கிடக்கின்றது என்று கோகில்ராஜ் என்ற மாணவன் சொல்லுகின்றான். தலை பாத்திரம், அந்த தலைப்பாத்திரத்தை ஒட்டி அதை சார்ந்து வருகின்ற துணை இடைப்பாத்திரம், கடைப்பாத்திரம், இந்த 3ம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், ஒரு நாடக மேடைக்கு மேடையும் உண்டு, அதுக்கு பேர் அரங்கம். அந்த அரங்கத்தில் ஆடுகின்ற நாட்டிய செல்வங்களும் உண்டு. அந்த நாட்டிய செல்வத்திற்கு காரணம் யார்
இந்த பெற்றோர்கள்தான் அதற்கு தலையெழுத்தாக அமைகின்றார்கள் என்று அடுத்த 2 மாணவிகளும் சொல்லுகின்றார்கள். ஈன்ற பொழுதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அளிப்பது தாய்த்தன்மை, பாசத்தை அளிப்பது தந்தைத்தன்மை. அந்த பாசமும் இந்த தாய்ப்பால் முயற்சியும் ஒரு கல்வியை தருகின்றது என்பது உலக உண்மை. பால் இல்லாவிட்டால் அந்த குழந்தை வளருவது அரிது. பாசம் இல்லாவிட்டால் அந்த குழந்தை பெரிய சிந்தனைகளை பெறுவது அரிது. அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிது என்று சொல்லுகின்றார்கள். நிலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் ஆனப்பெரிது என்கின்றார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது என்கின்றார். பயன் தூக்காமல் செய்கின்றவர்கள் யார் என்று கேட்டால் அந்த பெற்றோர்கள் என்று இந்த 3 பேரும் சாதிக்கின்றார்கள். எந்த பயனையும் கருதி அவர்கள் செய்வதில்லை என்பதுதான் உலக வெளிப்பட உண்மை. பின்னால் இவன் நின்று தாங்குவானா, முன்னால் நின்று தாங்குவானா, மீண்டும் மீண்டும் செலவு வைப்பானா என்றெல்லாம் எண்ணி பார்க்காது எண்ணி துணிக கருமம் என்று சொல்லுகின்றவர்கள் பெற்றோர்கள். கருமமே கண்ணாயினார் என்று சொல்லுகின்றவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுடைய பெருமையை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாட்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, ஆயுள் காலம் இல்லை. அவர்கள்தான் இந்த சமூகத்தினுடைய விடி வெள்ளி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர்கள் பேசுகின்றார்கள். இந்த பெற்றோர்களே கல்வி வளர்ச்சிக்கு சிறந்தது என்ற மாணவர்கள். இந்த பக்கம் பார்த்தால் என்னையா பெரிய பெற்றோர்கள் செய்கின்றார்கள். எங்கள் அப்பா எப்படா படிப்பை முடிப்ப, எப்படா வேலைக்கு போவ, எப்படா இந்த குடி தாங்கியாக வருவ, இந்த குடும்பத்தை இந்த பிள்ளையை எப்படா கட்டி கொடுப்ப, எப்படா நல்ல காலம் பிறக்கும், அவங்க குடுகுடுப்ப சாதகம் பார்த்து கொண்டு இருப்பார்கள். விரிச்சு கேட்பார்கள். பழங்காலத்தில் விரிச்சு கேட்பது ஒரு நியாயமான நிலை. மாணவனையும் பெற்ற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு விரிச்சு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். இது சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்றது. எப்படிப்பா நீ இந்த குடும்பத்தை காபந்து பண்ண போற? அதற்கு துணிவு ஊட்டுகின்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது துணிவே துணை. நீ எதற்கு அஞ்ச வேண்டாம்ப்பா. நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி, பொருள்படி, இன்பம்படி, இறந்த நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி படி படி என்று சொல்லுகின்றவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அஞ்சானஞ்சமுடைய ஆசிரியர்கள் தான். எதுக்கு அஞ்சாதப்பா? ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் த ஸ்டோன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தான். தோல்வியை கண்டு தோன்று விடாதே, முயன்று பார், வெற்றிப்படியை கிட்ட முடியும் என்ற துணிவு நிலையை ஊட்டுகின்றவர்கள் ஆசிரியர்கள் தான். அந்த அறப்பணியை செய்கின்றவர்கள் ஆசிரியர்கள் தான். அவர்கள் பின்னால் இந்த மாணவன் ஏதாவது உதவி செய்வானா? நான் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் ஏராளம் பேர். பாராளுகின்றவர்களும் இருக்கின்றார்கள், நாடாளுகின்றவர்களும் இருக்கின்றார்கள், மக்களை ஆட்டி படைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். நான் போகின்ற போக்கிலே ஒருவர் வணக்கம் வைப்பார். என்னப்பா எங்கப்பா இருக்க? ஐயா நான் உங்கள்கிட்ட தான் படித்தேம்மா. என்னடா படித்த? என்னை கையில் இப்படி பெரட்ட சொல்லி அடிச்சுங்களே, அந்த படிப்பு தான்ப்பா. அதுதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டாயிருக்கிறதும் தான். அப்போ அடித்து பாடம் புகுட்டின காலகட்டம் போய்விட்டது. அந்த காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கி நுனி விரலால் கூட தொடக்கூடாது என்ற காலகட்டத்திலே கற்பித்து கொடுக்கின்ற ஆசிரியர்கள் சிறந்தவர்களா, அடித்து உதச்சி பள்ளிக்கூடம் போடா என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் சிறந்தவர்களா என்று பார்க்கின்ற பொழுது அரவணிக்கும் இரு கைகளை கொண்டு அந்த ஆசிரியர்கள் மனதோடு மனது பேசுகின்றார்கள் அல்லவா? அந்த பேச்சுக்கு எதையேனும் விலை மதிப்பு இருக்கின்றதா என்று கேட்க வேண்டும். ஆசிரியர்கள் உபசரணை பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு உட்பொருள் இருக்கும்.
அதில் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து துளிர் விடுகின்ற பொழுதுதான் அது விருட்சமாகி நிற்கும். அந்த விருட்சத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னாலும் ஆசிரியர்கள் தான். ஒரு மரத்தை நட்டு இது எப்போ பலன் தரும்னு எதிர்பார்த்துருக்கின்றவர்கள் பெற்றோர்கள். இந்த மரத்தை நட்டு நான் நட்டுட்டு போகிறேன், இந்த தாளாளர் இந்த கல்வியை கூடத்தை உருவாக்கியிருக்கார், இது தழைக்குமா, தழைத்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கின்றவர்கள் ஆசிரியர்கள். அப்போ ஒரு தழைப்புக்கும் தெள்ளிய ஆலின் சிறுபழத்தின் ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினு நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு நிற்பதற்கு நிழலாகுமே. ஒரு ஆலமரம் போல நிற்கின்றவர்கள் ஆசிரியர்கள். நால் வகை படைகளும் அங்கு வந்து இளைப்பாறுவதற்கு ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆலமர நிழலிலே எத்தனையோ பறவைகள் தங்கி இருந்து கடைசியில் எச்சமிட்டும் போகின்ற பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகள் போல நீங்களெல்லாம் அந்த ஆலமரத்தின் நிழலிலே அமர்ந்து அதிலே ஒரு நடுநிலையை வலியுறுத்தி, நடுநிலை பிசகாது, அதாவது எனக்கு கற்பித்து கொடுத்தவர் டாக்டர் வாசுபா மாணிக்கம் என்ற பேராசிரியர், தமிழ் கல்வி பேராசிரியர். அவர் இறுதியாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருந்து பணியாற்றி முதிர்ந்து விண்ணுலக எய்தியவர். அவர் சொல்லுவார், ஆசிரியர்களைப் போல நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா பாம்பார். நான் எங்கேயுமே பார்க்கல என்ற சொல்கின்ற நிலை அப்பொழுது இருந்தது, இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது. உதவாக்கரைகளாக ஆசிரியர்கள் என்றைக்குமே இருந்தது கிடையாது. இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது சில பெற்றோர்கள் நிலைப்பாடு மாறுபட்டு இருந்தாலும் மாறா நிலையில் இருக்கின்றவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் ஒரு சிறந்த சிற்பியாக இருக்கின்றார்கள். அந்த சிற்பி செதுக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது பக்கத்திலே அந்த சிற்பிக்கு எச்சு தொட்டி பிடிக்கின்ற கையேந்தி கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடுகள் நிறைய இருக்கின்றது. அந்த சிற்பி செதுக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது இது நன்கு செதுக்கப்பட்ட ஒரு சிலையா, சிறந்த சிலையா, யார் யார் என்னென்ன எண்ணத்தோடு பார்க்கின்றார்களோ அந்த எண்ணத்தில் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றதா, அந்த எண்ணத்திற்கு உரிய சிலையாக இருக்கின்றதா என்று பார்க்கின்றோம். நீங்கள் சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு போயின்றீங்கன்னு சொன்னால் அந்த நடராசர் கோயிலுக்கு பக்கத்திலே முருகன் கோயில் இருக்கும். அந்த முருகன் கோயிலுடைய விதானத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு யானையை வரைந்திருப்பார்கள். அந்த யானையினுடைய கண்களை மேல் திசையில் இருந்து பார்த்தாலும் உன்னை பார்ப்பது போல் இருக்கும், கீழ் திசையில் இருந்து பார்த்தாலும் உன்னை பார்ப்பது போல் இருக்கும், தென் திசையில் இருந்து பார்த்தாலும் உன்னை பார்ப்பது போல் இருக்கும், வடதிசையில் இருந்து பார்த்தாலும் உன்னை பார்ப்பது போல் இருக்கும், மேல் திசையில் இருந்து பார்த்தாலும் உன்னை பார்ப்பது போல் இருக்கும், கீழ் திசையில் இருந்து பார்த்தாலும் கீழிருந்து பார்த்தாலும் உன்னை பார்ப்பது போல் இருக்கும். எத்திசைய நோக்கும் யானை போல அறிவுப்புலம் படைத்தவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆசிரியர்கள் சற்று பெற்றோர்களை விட கூடுதலான பணியை இந்த மாணவர்களுக்கு செய்து சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இந்த ஆசிரியரிடத்தில் அதை வலியுறுத்தி சொல்ல முடியாது, இருக்க முடியாது என்பது. அப்படி சொன்னால் நான் குற்றமுள்ள நீதிபதியாக கருதப்படுவேன் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசிரியர்கள்தான் நாளும் சிறந்தவர்கள், நாளையும் சிறக்க இருக்கின்றவர்கள், என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். ஆசிரியர் பணிக்கு அறப்பணி, அந்த பணிக்கு வெகுமதியே கிடையாது. வெகுமதியில்லா விலைமதிப்பில்லாத அந்த பணியை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றவர்கள், தினந்தோறும் படிக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு மாணவன் என்ன செய்வான், பாடம் நடத்தி முடித்த உடனே அப்படி கையை முறுக்கிட்டு கையை முறுக்குவான். இந்த விக்ரமன் ஒரு நடிகர் இருப்பான், பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் ஒரு ஸ்டைல் பண்ணுவான். என்னடா இப்படி படிக்கிற, என்னடா நிற்கிறேன்னு கேட்டாக்கா, நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்களா, உங்கள் வேலையை பாருங்கப்பான். அந்த மாதிரி உள்ள மாணவர்களையும் திருத்துகின்ற சக்தி யாருக்கு இருக்கின்றது? ஆசிரியர்களுக்கு தான் இருக்கின்றது. எங்கேயாவது போனோன்னாக்கா ஒரு ஆசிரியர்கிட்ட கொடுப்பா, இவன் திருந்திருவான்னு சொல்லுவாங்க. அந்த திருத்துகின்ற மனப்பான்மையும் திருந்திய மனப்பான்மையும் நல்ல மனப்பான்மையை, ஒரு நல்ல நடவடிக்கையின் அளவுகோல் ஆசிரியர்கள், கல்வியின் அளவுகோல் ஆசிரியர்கள்,
வானத்தை போல் உயர்ந்தவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் உயர்ச்சிக்கு இணையானது எதுவும் கிடையாது. வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், இப்படி எத்தனை ஒரு கிரகத்தில் வெறும் வைர மழையாக பொழிதான். அறிவு மழையாக பொழிகின்றவர்கள் ஆசிரியர்களை ஒழிய வேறு யாரும் இல்லை என்று ஆசிரியர்களே பெற்றோர்களை விட கூடுதலாக மாணவர்களை கருதி வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி இந்த தீர்ப்பை அவர்கள் பக்கமாக நான் சாய்க்கின்றேன்.